எனக்கு சரியான வாய்ப்பா போச்சு. என்னது யாரு மாதிரி போன் பண்ணணும் வெளியில சொல்றா. அண்ணன் கொண்டேக்கா போன வெளியில வச்சுட்டு அங்கே எனக்கு போடணும். அப்ப எதுக்காக வெளியே தெரியும் போன் கொண்டு காரணம் என்ன, நாங்கள் என்ன தப்பு செய்யலாம், என்ன பண்ணலாம் தெரியப்படுவோம். ஆட்கள் குறைவு டீம் வந்து ஒரு டீம் தான் வெளியே நிற்கிறோம். அதனால இப்போதைக்கு சார் பல்நாகம் எல்லா ஏரியாவும் பெரிய ஏரியா சார். ஒரு கோலத்து டீம்ல அராஜகம் சார் கிழக்கு கிழக்கு. அதெல்லாம் அப்படி சொல்லிக்கிறேன் குடும்பத்தில் சொன்ன போதும் சார் பார்க்குறது சார். நீங்கள் வந்து அந்த முக்கியமான இடங்களில் இருக்கணும் தெரியல. எனக்கு இடம் தெரியும். எனவே அங்கே எல்லாம் பெரிய திடீர் பணக்காரரான நாட்கள்லாம் இருக்குன்னா இப்படி வந்த எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. தெரியுமா அப்படியே நாட்களா தெரியல. அப்படி உங்களோட போலீசார் அவையோட இந்த மாதிரி நல்லுறவில் இருக்கிறோம்னாலும் உங்களுக்கு நீதியோட தந்திருக்கும். சரிதான். அப்ப குற்றச்சாட்டு நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஆனா ஆட்களில் என்ற குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும். இதுக்குத்தான் முக்கியத்துவம். அன்னைக்கு கடைசியான மீட்டிங்ல தான் நடந்த பொதுப்பொருள் தொடர்பான மீட்டிங். அதுல இது ஒரு அங்கம் தானே. நீங்கள் அது உங்களோட வேலை உங்களுக்கு சொல்லி விட்டுனாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியும். 2-3 இடங்கள் ஸ்பாட் பண்ணி சொன்னாங்க. அந்த இடம் தொடர்ந்து நடக்குவது தெரியல. அடுத்தவன் அந்த மீட்டிங் நடக்கவே இல்லாமல் சம்பந்தப்பட்ட போலீசாருக்கு நடவடிக்கை மக்கள் வரையிலேயே ஆதாரத்துலாம் தெரியும். அதை சொல்றேன் ஃபோன் பண்ண நீங்க வரையில பார்த்து கொண்டு அப்படி சொல்ல மேலாதானே கம்ப்ளைண்ட் போட்டு வர சொல்லியா. கம்ப்ளைண்ட் போட்டு வர 3 நாள் ஆகும். சரிதான். அடுத்த முறை எங்களுக்கு இப்படியான ஒரு கம்ப்ளைண்ட் வராதபடி பார்த்துக்கொள்ளுங்க. வட்டுக்கொண்ட போலீஸ் சரிதான். பக்கத்துல உள்ள சனம் கதைக்கிறாங்க. இவரும் எடுத்து சாப்பிட்டாலும் தெரியல. ஆனா உண்மை இருந்தாங்க. வட்டுக்கோட்டையில் இருக்கிற போலீஸ் பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு விஜயகால உடைமை உண்மையா இவர் மேல தமிழ்நாடு தமிழ் போலீசாருக்கு எங்கெங்க குற்றவாளி இருக்கிறாங்களோ அவ்வளவு பெரும் நண்பர். ஆக அவர்கள் தான் ஓஎஸ்சியாவும் டிஐஜியாவும் சிபிடிஐஜியாவும் இருக்கிறாங்க. தம்பில இருந்து எல்லாரையும் கருணாமத்துக்கு அந்த பக்கம் மாத்தி விட்டு தலைவர் வந்து கூட்டத்தில் மக்கள் தொடர்ந்து பாதிச்சு கொண்டிருக்கிறார். நீங்கள் அப்படி சொல்றது வந்து இப்ப 30 வருஷமா இருக்கிற தெரியும். அது மாற வேண்டும் என்றதான் எதிர்பார்ப்பு இல்லாட்டியும் இந்த கதை சொல்றதுக்கு வந்து உங்களை வந்து மக்கள் தெரிவு செய்து விடையில தயவு செய்து வந்து நீங்கள் பாதுகாப்பு கவுன்சில் நீங்கள் பாதுகாப்பு தரப்பை நியாயப்படுத்துற வேலையை பார்க்காம தயவு செய்து வந்து மக்கள் முடிவெடுங்க. நீங்களும் 30 வருஷம் இருந்தீங்களே. நாங்கள் எங்கட முயற்சியாலாம் உலகம் விடுபட்டது. எங்கட முயற்சியாலாம் உலகம் விடுபட்டது. விடுபட்ட விடுபட்ட அவ்வளவும் எங்கட முயற்சியெல்லாம் விடுபட்டது. நீங்கள் தான் அரசியல் காய்ச்சினீங்கள். வந்து அபிவிருத்தி தொடர்பான கூட்டம் அபிவிருத்திக்குரிய நடவடிக்கை எடுப்போம். அதை நீங்கள் ஒரு முடிவை எடுத்து கச்சேரி கொண்டு போங்க. கச்சேரி மாவட்டத்துக்கு அனுப்புவோம். சரி, அதான் சரி. இதற்கேற்ற ஒரு ஒழுங்கான வழியை செய்து எமது அதாவது வட்டுமேற்குள் உள்ள சகல அந்த பாலத்துக்கு 2 பக்கத்துல மதிலும் கட்டி இருக்கிறோம். கடத்தொழில் திணைக்களத்தாலே என்னென்னத்தை நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அவன் அந்த கோரிக்கை என்னென்னத்தை தடை பண்ணப்பட்டதுன்ற பொருளை நியமிச்ச பிறகு நான் சில விளக்கத்தை அவைக்கு கேட்கிறேன். கடத்தொழில் அதிகாரி திணைக்களம் உதவி திட்ட பணிப்பாளர் திணைக்களம் அவர்களை கேட்கிறேன். செய்யணும் ஆள் கூட தடை என்று சொல்லி இருக்குது. அது தொடர்பாக தான் இவர் கேட்கிறாருன்னு நினைக்கிறார். கடத்தொழில் திணைக்களத்தால் அனுப்பப்பட்ட கடிதம் கடத்தொழில் சங்கத்துக்கு லைட் அடிச்சு மீன் பிடிக்கப்படாது, சுருக்கு வேலை இழுக்கப்படாது, மடி இழுக்கப்படாது. மற்றது அடுத்ததாக நாங்கள் தொழிலுக்கு வள்ளத்துக்குள்ள செல்லும் பொழுது வள்ளத்துக்கு உள்ளுக்குத்தான் லைட் பாவிக்கணும் என்று கடத்தொழில் மீட்டிங்கில் எங்களுக்கு கூறப்பட்ட கடந்த காலத்தில் 3 வருஷமாக கூறப்பட்ட விஷயம். இன்று வரைக்கும் அந்த நடைமுறையை இந்த கடத்தொழில் திணைக்களக்காரர் பாவனைக்கு எடுக்கவும் இல்லை, அதை தடை பண்ணப்படவும் இல்லை. அதால மக்களால என்ன காரணம் என்றால் மக்கள் தான் இதை செய்யப்படும். திணைக்களம் எல்லா இதுவும் தடை செய்யப்பட்டது. இது செய்யப்படாது, தமிழ் வேலை செய்யப்படாது, கூடு வைக்கலாம் எல்லாம் எங்களுக்கு சொன்ன. ஆனால் மக்கள் தான் நாங்கள் எங்களோட சங்கங்கள் தீர்மானம் எடுத்தால் எல்லாம் செய்வது. கிரியாசக்தி என்று சொல்ல வந்த திட்டத்தை கிரியாசக்தி என்று நிர்வாகங்கள் தெரிவு செய்யப்பட்ட பிறகு அதை இங்க உள்ள அமைப்புகள் உங்களுடைய அமைப்புகள் அதை
வேற விதமாக அவர்கள் மாற்றியமைத்திருக்கிறார்கள். தெரிவு செய்யப்பட்டவர்களை ரத்து செய்து புதிதாக அவர்கள் உங்களுக்கு தேவை அவர்களுக்கு தேவை எங்களுக்கு தெரியாது தங்களுக்கு இணங்கிற வகையில் என்றதை நாங்கள் சொல்லலாம். அப்படியான ஆக்களை தெரிவு செய்திருக்கிறோம். இது தொடர்பாக நீங்கள்லாம் இந்த செயலை செய்ய சொன்னேன்னு சொல்லி எங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவல். நீங்கள் உங்களோட ஆட்சேபனை எழுத்துல கொடுங்க, நாங்கள் அதோட நடவடிக்கை இல்லை. இது சம்பந்தமா நீங்க விஷயம் கதைக்கும் போது நீங்க சொன்ன விஷயம், நீங்க கதைக்கும் போது சொன்ன விஷயம், உங்களோட பிரச்சனையை தீர்த்து தர விஷயத்தை நாங்கள் இங்க தீர்த்து தருவோம் அன்று சொல்லி சொன்ன நீங்கள். இப்ப இது அது இந்த பிரதேசத்துக்கு மட்டுமல்ல, நாடு முழுக்க இருக்கிற பிரச்சனை. என்றபடியால் நீங்கள் உங்களோட ஆட்சேபனை எழுதித்தாங்க, நாங்கள் அதை தீர்த்து தருவோம். அதான் இது இந்த எங்களை தெரிவு செய்யப்பட்ட விஷயம் 3, அதாவது காட்டுக்குளம் பாண்டவட்டையில 3 பேரை தெரிவு செய்யப்பட்டது. அந்த 3 பேரையும் ரத்து செய்து இதுக்கு அமைவாக இன்னும் ஒரு புதிய 3 பேரை தெரிவு செய்திருக்கணும். அவர்களுக்கு கிராமத்தில் உள்ள மக்களின் தேவைகளும் கிராமத்தில் உள்ள தேவைகளும் அவர்களுக்கு தெரியாத ஆக்களை அந்த தெரிவு செய்தால் அந்த மக்கள் அந்த தெரிவு செய்யப்பட்ட அங்கத்தவர் மக்களின் தேவைகளை என்னென்று அவைகளுக்கு தெரியும். எப்படி மக்களின் தேவைகளை கொண்டு வந்து உங்கள்கிட்ட தருவினம் உங்கள்கிட்ட சமர்ப்பிப்போம் தான் நாங்கள் வந்திருக்கிறேன். இதை நாங்கள் எங்களுக்கு ஏற்கனவே தெரியப்பட்ட அங்கத்தவர்களை நீங்கள் உள்வாங்க வேண்டும் என்றது என்னுடைய முதலாவது கோரிக்கை. சம்பந்தமான பேர் எழுதி போட்டு இதை கொடுங்க, நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து இன்னும் கிடக்கு. இதுக்கான தீர்வு நீங்கள் கண்டு தந்தீங்களா? எங்க காட்டுவிலும் மாண்டவட்ட பிரச்சனை எக்கச்சக்கமான விஷயம் கதைக்க வந்த நான் இதுக்கு ஒரு தீர்வு கண்டு தரீங்களா? மிச்ச விஷயத்தை நாங்கள் எங்களுக்கு இதுக்கான தீர்வு யாரை நீக்கினது யாரை போடணும் எழுதி கொடுங்க. இரவு நேரங்களில் வீதி காவல் கடமையில் ஈடுபடுற போலீசார் மறைமுகமாக அந்த வாகனத்தை ஒரு சைட்ல நிப்பாட்டி போயிருப்பினோம். நிப்பாட்டிட்டு அதுக்கான அந்த பார்க்கிங் லைட்டை போட மாட்டேனோம். அப்ப யார் நிற்கிறது என்றது கூட தெரியாது. வாகனக்காரன் வரைக்குள்ள படாரண்டு லைட்டையும் அடிச்ச உடனே இது மக்கள் முறைப்பட்டு கொண்டது என்னிடம். அதை கருத்து தான் நான் இங்கே சொல்றேன். அதாவது மக்கள் பேச்சு வழக்கு சாதாரணமாக கலைக்கைகள் சொல்லலாம். இந்த போலீஸாளங்களுக்கு பிரச்சனையாக்களுக்கு அவங்க இரவில் போக விடுறாங்கல்ல, கண்ணுக்கு லைட் அடிக்கிறாங்க. மற்றது வாகனங்களை கொண்டு மரவட்டத்தில் விட்டுட்டு பார்க்கிங் லைட் போடாமல் நிற்கிறாங்க என்று சொல்லி இந்த மக்கள் குறப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்போ இது ஒருக்கா நீங்கள் கருத்தில் கொள்ள வேணும். இன்றைய தினம் வலிகாம மேற்கு சங்கானையின் இந்த பிரதேச செயலகத்தில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இது இன்றைய வருடத்தின் முதலாவது கூட்டம். இந்த கூட்டம் மிக ஆக்கபூர்வமாக இருந்தது. இதில் முக்கியமாக நாங்கள் ஒன்று குறிப்பிட்டவாகணும் என்று சொன்னால், இதில் சுமார் 30 வருடங்களாக சுழிவுரத்திலே நிலை கொண்டிருந்த ஒரு இராணுவ தளம் ஒன்று அகற்றப்பட்டு அதன் காணிகளும் அதன் சம்பந்தப்பட்ட கட்டடங்களும் தென்னை பனை வள அபிவிருத்தி சங்கத்திடம் அதன் உரிமையாளர்களாக அவரிடம் நாங்கள் கையெழுத்திருக்கின்றோம். அத்துடன் இன்னும் சங்கான கிழக்கு பகுதியிலும் ஒரு இராணுவ முகாம் அமைந்திருக்கின்றது, தனியார் காணியில் அமைந்திருக்கின்றது. அதையும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அந்த காணிகத்தை இராணுவத்தினர் எங்கள் பொதுமக்களிடம் கையளிக்க சொல்லி அதுக்கு அவர்கள் சாதகமாக பரிசீலிப்பதற்காக கூறியிருந்தார்கள். அத்தோடு இன்றைய இந்த கூட்டம் மிக சுமூகமாக நடைபெற்றது. சென்ற முறை நடைபெற்ற கூட்டத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் அதற்கான நடவடிக்கை பற்றியும் முதலில் ஆராயப்பட்டது. பிறகு இனி நடவடிக்கை எடுக்க வேண்டிய பற்றியும் பொதுமக்கள் மற்றும் அலுவலர்கள் தங்களது கோரிக்கைகளை வைத்திருந்தார்கள். நாங்கள் அவற்றை சாதகமாக பரிசீலிக்கிறோம். முதலில் நாங்கள் இங்கே தீர்வு காணக்கூடியவற்றை கண்டு மேலதிகமாக இருந்தால் அதை மாவட்ட அல்லது தேசிய மட்டத்துக்கு எடுத்து சென்று அதுக்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம். எனவே இன்றைய கூட்டம் மிக சுமூகமாக நடைபெற்று அதுக்கு எல்லாருக்கும் நாங்கள் நன்றி கூறி மீண்டும் அடுத்த கூட்டத்தில் இந்த தொடர்பாக தொடர் நடவடிக்கைகள் பற்றி ஆராய்வோம். இப்போ எல்லாம் உங்களுக்கு தெரியும், நாடளாவிய ரீதியிலேயே திடீராக பணக்காரராக வந்ததற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது தொடர்பாக எங்களுக்கும் சில தகவல்கள் வந்திருக்கின்றன. இந்த சங்கானை பிரதேச செயலர் பிரிவிலும் சிலர் திடீர் பணக்காரராக வந்திருக்கிறார்கள் என்றும், எனவே அவர்கள் தொடர்பான தகவல்களை நீங்கள் எங்களுக்கு வழங்குங்கள். எங்களுக்கு ஏற்கனவே கிடைத்தவே நாங்கள் அது தொடர்பாக தகுந்த அதிகாரிகளுக்கு அனுப்பியிருக்கிறோம். அவர்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பார்கள். பிரஜாசக்தி திட்டம் தொடர்பிலே தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிற நிர்வாக தெரிவிலே இதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எவ்வாறு எடுக்கப்பட போகிறது? பிரஜாசக்தி தொடர்பிலே நாங்கள் இன்றைய கூட்டத்தில் அது பெரிய ஆராயப்படவில்லை. இருந்தாலும் இது நாடளாவிய ரீதியிலே ஜனாதிபதி அவர்களால் வெளியிடப்பட்ட ஒரு சிற்றுருவத்துக்கு அமையத்தான் இது நடைபெற்றது. இருந்தாலும் நாங்கள் இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை அடுத்து வருகின்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே
அமைச்சர் தலைமையில் நடைபெறும் பொழுது நாங்கள் அதுக்குரிய சரியான நடவடிக்கையும் உங்களோட மக்கள் இருந்து வார குற்றங்களுக்கும் நாங்கள் குறைபாடுகள் அல்லது அவர்கள் இருந்த ஆட்சேபனைகள் நாங்கள் அந்த கூட்டத்தில் வைத்து அதுக்குரிய நமது பதில்களை நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக நாங்கள் மற்ற கட்சிகளை பற்றி நாங்கள் கதைக்க முடியாது தானே தம்பி. அவர்கள் அவர்களான சொல்ல வேணும் தங்களுக்கு என்ன பிரச்சனை என்றது அது அவர்களோட சொந்த விவகாரம். நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் பெருசாக அரசியல் அவையை தான் அதுக்குரிய மறுமொழியை சொல்லணும் முடிய நாங்கள் இன்னொரு கட்சியை பற்றி நாங்கள் சொல்வது அவ்வளோ நல்ல தொடர்பாக நானும் அவதானித்திருக்கின்றேன். அவர்கள் அந்த டோர்ச் லைட்டை மட்டும்தான் பாவிக்கின்றார்கள். இது தொடர்பாக நாங்கள் தகுந்த மாவட்ட அல்லது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு இது தொடர்பான குறைபாடை நாங்கள் எடுத்துமுடன் தெரிவித்து அதுக்குரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். நாங்கள் இந்த முறை ஏனென்றால் இந்த முறை நாங்கள் இந்த வருடத்துக்கான ஒழுங்கமைப்பு குழு கூட்டங்களை மிக திட்டமிட்ட முறையில் நடத்தி இங்கே நடந்த பின்பு தான் அடுத்ததாக மாவட்ட குழு நடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறால் இங்கே இருக்கிற பிரச்சனை நாங்கள் கொண்டு போகக்கூடிய அதுக்கு ஏற்றவாறு நாங்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பிரதேச செயலகங்களுக்கும் எப்போ நடத்த போகிறோம் என்ற ஒரு பட்டியலை இப்போ தயாரித்து கொண்டிருக்கோம். அதன் அடிப்படையில் நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தும். வலிகாமம் வடக்கு தையட்டி பிரச்சனை நீங்கள் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கின்ற பிரதேச செயலகத்துக்குள்ளாமல் இருக்கிறது. அது இந்த முன்னேற்றங்கள் எவ்வாறு நடைபெறும்? இது இந்த வலகாமம் வடக்கு தையிட்டி பிரச்சனை உண்மையிலே அது இப்போ ஒரு ஜனாதிபதி மட்டத்துக்கு பதில் சென்றுள்ள பிரச்சனை. அதுக்குரிய நடவடிக்கை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். விரைவில் நாங்கள் அதுக்கு ஒரு தீர்வு கொடுப்போம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.